Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது chemistry class course தான். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 18. இதுவரைக்கும் 17 பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு டாபிக்கையும் முக்கியமானதை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து fuels. டாபிக் வந்து பார்ட் 18. அதுல இருக்க முக்கியமான fuels பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம் friends. Fuels, a substance that can supply energy either alone or reacting with another substance is known as fuel. அதாவது இந்த எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடியதுதான். அது தானாக கொடுத்தாலும் சரி, இல்லை அது வேற ஒன்றோட கனெக்ட் ஆகி ரியாக்ட் ஆகி அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஓகே தான். அது தனியாக கொடுத்தாலும் சரி, இல்லை ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்ஸோட பண்ணாலும் போதும். அதைத்தான் நம்ம ஃபியூல்னு சொல்கிறோம். ஓகே, substance that can supply energy either alone or react with other substance is known as fuel. Okay, water gas அப்படினா என்ன அப்படினா இது வாட்டர் கேஸ்னு சொல்வாங்க. அப்படினா syngas னு சொல்வாங்க. syngas னு சொல்வாங்க. அது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன், CO and hydrogen, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடுன்றது வேற, இது கார்பன் மோனாக்சைடு. ஓகே, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் தான் வாட்டர் கேஸ், சின்கேஸ்ன்னு சொல்லக்கூடியது. சின்கேஸாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கேஸாக இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சேர்ந்தது தான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து ப்ரூடியூஸ் கேஸ் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் சேர்ந்துதான் ப்ரொடியூஸ்டு கேஸ். இதெல்லாம் சேர்ந்தது ப்ரொடியூஸ்டு கேஸ். ப்ரொடியூஸ்டு கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதுதான் ப்ரொடியூஸ்டு கேஸ். லிக்யூட் கோல்டு அல்லது மினரல் ஆயில் ஆர் மூவிங் கோல்டு, இது எல்லாமே பெட்ரோலை தான் நம்ம சொல்றோம். கேசோலைன் சொல்றதும் பெட்ரோல் தான். பெட்ரோல் வந்து கேசோலைன்னு சொல்லலாம், பெட்ரோல்னு சொல்லலாம், அதே மாதிரி லிக்விட் கோல்டுன்னு சொல்லலாம், மினரல் ஆயில்னு சொல்லலாம், மூவிங் கோல்டுன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒவ்வொன்றுமே தனித்தனியான உங்களுக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? மாறி மாறி தனித்தனியாக கேட்டுருவாங்க. அது நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? லிக்விட் கோல்டாக இருக்கலாம், மினரல் ஆயிலாக இருக்கலாம், மூவிங் கோல்டாக இருக்கலாம், பெட்ரோல் இருக்கலாம், இது எல்லாமே பெட்ரோல் சொல்லுவோம். இல்லை கேசோலைன்னு சொன்னாலும் பெட்ரோல் தான். ஓகேவா? அப்போ ஃபியூலில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த சப்ளை எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடியது தனியாக இருந்தாலும் சரி, இல்லை ரியாக்ட் வித் அதர் இருக்கும், இதுதான் அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியதான் ஃபியூல்னு சொல்கிறோம். வாட்டர் கேஸு அல்லது சின்கேஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சொல்கிறோம். ப்ரொடியூசர் கேஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தது தான் ப்ரொடியூஸ் கேஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து பெட்ரோலை வந்து லிக்யூட் கேஸ், லிக்யூடு கோல்டுன்னு சொல்கிறோம். அது மினரல் ஆயில்னு சொல்கிறோம், மூவிங் கோல்டுன்னு சொல்கிறோம், இது கேசோலைன் சொல்கிறோம். இது எல்லாமே பெட்ரோல் தான். ஓகேவா? அடுத்து வந்து எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது டைரக்டாகவே இதோட அப்ரிவியேஷன் டைரக்டாக சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அப்ரிவியேஷனே கேட்டிருக்காங்க, எல்பிஜியோட அப்ரிவியேஷனே கேட்டிருக்காங்க. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஓகேவா? அதான் பெட்ரோலியம் கேஸ் லிக்விஃபைடு அண்டர் ப்ரெஷர். இது வந்து ப்ரெஷர் மூலியமாக தான் அண்டரில் இருக்கக்கூடியதான் கேஸு. எல்பிஜியில் வந்து ஒரு ப்ரெஷர் அடைச்சி வச்சு அந்த பெட்ரோலியம் கேஸ் வந்து லிக்யூடாக இருக்கும், லிக்விஃபைடு அண்டர் ப்ரெஷரில் வச்சுருக்கோம், அதுதான் எல்பிஜி தான் சொல்கிறோம். ஓகே, இதில் மெயின் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும், மெயினாக இருக்கக்கூடியது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பியூட்டன். ஓகே, பியூட்டன் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. ஓகே, நிறைய எக்ஸாம்பிள் இதில் கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்பாங்க. ஓகேவா? இதில் வந்து எல்பிஜியில் இருக்கக்கூடிய மெயின் கான்ஸ்டியூனன்ட் என்னன்னா பியூட்டன். அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக வைக்கக்கூடியது எல்பிஜி இதான இருக்கு. இந்த பி வரும்போது இன்னொரு பி இப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பியூட்டன் இருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது மெயினில் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. எல்பிஜி இருக்கு இல்லையா, அந்த பி இருப்பது இல்லையா, அந்த ஒரு பி இருப்பதுல இன்னொரு பி கொண்டா பியூட்டன் அதில் இருக்கு அப்படின்றத நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. இது மறக்காத ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதில் வந்து இப்போ லீக்கேஜ் இருக்கு. ஆனால் இந்த எல்பிஜி இருக்குல்ல, இது ஒரு வாடே கிடையாது, எதுவுமே வாடை அடிக்காது. ஆனால் இந்த இது லீக்கேஜ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த அந்த வாடை இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி என்ன கலந்தா அந்த வாடை வரும்னா
எத்தில் மெர்கப்டன், இதனால தான் எத்தில் மெர்கப்டன் இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் அந்த எல்பிஜி கேஸ்ல வரக்கூடிய வாடை வருது இல்லையா, கேஸ் லீக் ஆயிருக்கு நீங்க ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். அந்த லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கேஸ் ஆட் பண்றாங்க, அந்த வாடை வர்றதுக்கு. ஏன்னா எல்பிஜில எந்த வாடையும் வராது, வெறுதுல அதுல எதுவும் கிடையாது. அதுக்காக ஆட் பண்ணக்கூடியதான் எத்தில் மெர்கப்டன். இதுதான் அந்த லீக்கேஜை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான், ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதுதான், மிக்ஸ் பண்ணக்கூடியதுதான். ஓகேவா, மிக்ஸ் பண்ணக்கூடியதுதான் எத்தில் மெர்கப்டன். இது டைரக்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, அடுத்து முக்கியமானது இதோட வெயிட் நீங்க பார்க்குற போது எல்பிஜியோட வெயிட் வந்து 14.2 kgல இருக்கும். ஓகேவா, இது அந்த ஃபில்லா இருக்கும்போது 14.2 kgல இருக்கும். இதோட ஃபாதர் ஆஃப் எல்பிஜி அப்படின்னது வாட்டர் ஸ்னெல்லிங், வால்டர் ஸ்னெல்லிங் தான் எல்பிஜியை ஃபாதர் ஆஃப் எல்பிஜி. வாட்டர் ஸ்னெல்லிங் எல்பிஜியோட ஃபாதர்னு சொல்றது வாட்டர் ஸ்னெல்லிங். ஓகேவா, அப்ப எல்பிஜி வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இது வந்து பெட்ரோலியம் கேஸ் லிக்விஃபைடுல அண்டர் ப்ரெஷர்ல வச்சிருப்பாங்க. இது மெயின் கான்ஸ்டிட்யூயன்ட் பியூட்டன். ஓகேவா, பியூட்டன். இந்த லீக்கேஜ் ஆஃப் எல்பிஜில கேன் பி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, மிக்சர் பண்ணக்கூடியது என்னன்னா எத்தில் மெர்கப்டன். வெயிட் பார்க்கும் போது 14 kg இருக்கும். ஃபாதர் ஆஃப் எல்பிஜி வந்து வால்டர் ஸ்னெல்லிங். ஓகே, the next வந்து சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். சிஎன்ஜின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேவா, நேச்சுரல் கேஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி இருக்கும் வெரி ஹை ப்ரெஷர்ல. அது வந்து நார்மல் ப்ரெஷர்ல இருக்கும், இது வந்து ஹை ப்ரெஷர்ல பண்ணி இருக்கும். இதோட மெயின் கான்ஸ்டிட்யூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். ஓகேவா, இது வரணும். நம்ம முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் எல்பிஜின்ற போது நமக்கு பி வர்றதுனால இது வந்து பியூட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தோமா எல்பிஜியில. ஆனா இங்க வந்து சிஎன்ஜி அப்படின்ற போது உங்களுக்கு மீத்தேன் வரணும். ஓகேவா, மீத்தேன். ஓகே, இங்க வந்து மீத்தேன் வரணும். ஓகேவா, இந்த மீத்தேன் வந்து மார்ஸ் கேஸ்ன்னு சொல்றாங்க, அதே மாதிரி டம் கேஸ்ன்னு சொல்றாங்க. மார்ஸ் கேஸ்னாலும் டம் கேஸ்னாலும் மீத்தேன் தான், சிஎன்ஜி தான். ஓகேவா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேவா, இதுதான் யூஸ்டு ஃபார் பெட்டர் ஃபியூல் ஃபார் த பெட்ரோலியம் இஸ் அ மெட்ரோபாலிட்டன் சிட்டில. அதாவது பெட்ரோலுக்கு பதிலாக இந்த சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்றாங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல. பெட்டரா யூஸ் பண்ணக்கூடியது, பெட்டர் ஃபீல் கூடியதான். அது பெரிய சிட்டிகள் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாம் பண்ணக்கூடியதான் இது. ஓகேவா, சிஎன்சி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை மெட்ரோபாலிட்டன் சிட்டியில யூஸ் பண்றாங்க, பெட்ரோலியை விட அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுதான் அப்ப சிஎன்சி அப்படின்றது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இதோட மெயின் கான்ஸ்டிட்யூயன்ட் வந்து மீத்தேன் வந்து மார்ஸ் கேஸ்ன்னு சொல்றாங்க, டம்ப்டு கேஸ்ன்னு சொல்றாங்க. இது வெரி ஹை டெம்பரேச்சர்ல வச்சக்கூடியது. இது வந்து பெட்ரோலை விட மெட்ரோபாலிட்டன் சிட்டியில வந்து பெட்ரோலியத்தை விட அதிகமா யூஸ் பண்றாங்க, பெட்டர் ஃபீலா யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அடுத்து வந்து சிகரெட் லேம்ப்ல இருக்கிறது பியூட்டன் தான். சிகரெட் பிடிக்கிற அந்த லேம்ப் இருக்கு இல்லையா, தீ பிடிக்க இல்லையா, அதுல இருக்குது பியூட்டன் தான். குக்கிங் கேஸ் எல்பிஜில பியூட்டன், கோபர் கேஸ் மீத்தேன், பயோகேஸ் மீத்தேன். இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, சிகரெட் லேம்ப்ல இருக்குது பியூட்டன், குக்கிங் லேம்ப்ல வந்து பியூட்டன், குக்கிங் பண்றது எல்ஜிபி அப்படின்னு சொல்றதுனா பியூட்டன், கோபர் கேஸ் மீத்தேன், பயோகேஸ் மீத்தேன். ஓகே, எல்லாமே ஒவ்வொரு முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்து கோல்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பார்க்குற போது ஆந்த்ராசைட்னு ஒன்று இருக்கு, அது என்ன பார்த்தலாம். ஆந்த்ராசைட் வந்து பியூரஸ்ட் கோல்டு. ஓகேவா, கோல்ட்லயுமே பியூரஸ்ட் இது வந்து ஆந்த்ராசைட் தான். இது ஹை கார்பன் இருக்கும், இதுல வந்து அதிகமா கார்பன் இருக்கும். இது 90ல இருந்து 95% கார்பன் இருக்கும். அப்ப இதுதான் ஹை கார்பன் நம்ம சொல்றோம். இதுல நல்லா பார்க்கும்போது ஒவ்வொரு புக்லையும் வந்து கலோரிஃபிக் வேல்யூ வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம இடத்துல ஆவரேஜ் வேல்யூ தான். ஓகேவா, ஆவரேஜ் வேல்யூ தான் இது. ஹை இதுல இருக்கு ஆந்த்ராசைட்ல வந்து ஹை கலோரிக் வேல்யூ இருக்கும். ஆந்த்ராசைட்ல வந்து ஹை கலோரிக் வேல்யூ இருக்கும். ஓகே, 6700 இருந்து 7500 வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஆந்த்ராசைட் கோல்டு வந்து ஆந்த்ராசைட் தான் மெயினா பார்க்கக்கூடியது. இது அதிகமா கார்பன் இருக்கும், ஹை கார்பன் இருக்கும், 90-95% இருக்கு. இது பியூரஸ்ட் கோல்டுன்னு சொல்றோம். இது ஹை கலோரிக் வேல்யூ வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிட்மினஸ் வந்து சாஃப்ட் கோல்டுன்னு சொல்றோம். இதுல வந்து 75-80%
கார்பன் இருக்கும், 75ல இருந்து 80% கார்பன் இருக்கும். இது சாஃப்ட் கோல் அப்படின்னு சொல்றோம், சாஃப்ட் கோல்னு சொல்றோம். கலோரிக் வேல்யூ வந்து 7500 இருந்து 8000 வரைக்கும் இருக்கும், 7500 இருந்து 8000 வரைக்கும் இருக்கும். பிட்மினஸ், ஓகே, இது வந்து பிட்மினஸ், சாஃப்ட் வந்து பிட்மினஸ், சாஃப்ட் கோல், ஓகேவா. ஓகே, இது வந்து ரெண்டாவது அடுத்து. அது லிக்னைட் நீங்க பார்க்கும்போது பிரவுன் கோல் வந்து லிக்னைட். இது வந்து 60-70% ஆஃப் கார்பன் இருக்கும். கலோரிக் வேல்யூ வந்து 3500 இருந்து 4000 வரைக்கும் இருக்கும். இதுதான் லிக்னைட். இது வந்து நார்மலா டைரக்டா கேட்கக்கூடியது என்னன்னா பிட்மினஸ் வந்து சாஃப்ட் கோல், அது லிக்னைட் வந்து பிரவுன் கோல், இது டைரக்டா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பியூரஸ்ட் கார்பன் என்ன, பியூரஸ்ட் கோல் என்ன, ஆந்திராசைட்டு. ஹையஸ்ட் கார்பன் உள்ளது என்ன, ஹை கலோரிக் வேல்யூ உள்ளது என்ன, ஆந்திராசைட்டு. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பீட் வந்து இருக்கிறதுலேயே லோ கிரேட் கோல் தான். இது இருக்கிறதுலே லோ கிரேட் கோல் தான். 50-60% தான் கார்பன் இருக்கும், ஓகேவா. அதுதான் இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த டிராயிங்ல நீங்கள் பார்க்கலாம். ஆந்திராசைட்டு கொஞ்சம் கீழே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேலாக இருக்குது பீட்டு, மேலாக இருக்கிற லேயர்லேயும். அதுக்கு அடுத்தது லிக்னைட்டு, அதுக்கு அடுத்தது பிட்மினஸ், அதுக்கப்புறம் ஆந்திராசைட்டு. இந்த ஆந்திராசைட்ல தான் அதிக கார்பன் இருக்கு, அதிக கலோரிக் வேல்யூ இருக்கு, இது எல்லாமே இருக்கு, ஓகேவா. அப்போ பிட்ல வந்து லோ கிரேட் உள்ளது இருக்கு. இந்த லிக்னைட் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு, இது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும், இது வந்து பிட்மினஸ் வந்து சாஃப்ட்ல இருக்கு, ஓகேவா. இது வந்து ஹை கலோரிக் வேல்யூல இருக்கு. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேவா. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது பார்க்கும்போது ஃப்ளேம் ஆஃப் த ஹாட் பார்ட் ஆஃப் த ஃபயர். இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு, மிடில் ரீஜன் இருக்கு, இன்னர் ரீஜன் இருக்கு. இப்போ இதில் நீங்க பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது இந்த வெளியே இருக்கு இல்லையா, இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஏரியா, இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஏரியா. அது மிடில் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு மிடில். இதுக்கப்புறம் இருக்குது இன்னர், இங்க இருக்குது இன்னர், புரியுதா. இதுக்குள்ள வர்றது எல்லாமே உங்களுக்கு மிடில். சென்ட்ரல் இருக்குதா இது, ஓகேவா. 3 தான் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிறது வந்து ப்ளூ கலரா இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்ல வெளியே இருக்கு இல்லையா, இது ப்ளூ கலர்ல இருக்கு, ஓகேவா. ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்கு. இதுதான் ஹாட்டஸ்ட் பார்ட், ஓகேவா. ஹாட்டஸ்ட் பார்ட் இதுதான், ஓகேவா. ஓகே, ரெண்டாவது மிடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு எல்லோ கலர்ல இருக்கும். மிடில் இருக்கிறது வந்து பார்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும், உங்களுக்கு எல்லோ கலர்ல இருக்கும், ஓகேவா. இதுல லுமினஸ் வந்து பார்ட்டிகல் காம்பினேஷன் ஆஃப் த ஃபியூலா இருக்கும், ஓகேவா. லுமினஸ் பார்ட்டிகல், அது கம்ப்ளீட்லி கம்பஷன் ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். இது வந்து லுமினஸ் டியூ டு த பார்ஷியலா கம்பஷன் ஆயிருக்கும், ஓகேவா. கம்பஷன் ஆயிருக்கும், இந்த இடத்துல வந்து கம்பஷன் ஆயிருக்கும், கொஞ்சமா இதா இருக்கும், கொஞ்சம் எரியாமல் இருக்கும், அதுதான். அதே மாதிரி மூணாவது வந்து ஃபுல்லா இதா இருக்கும், அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் வந்து ப்ளூ கலரா இருக்கும். இது நீங்க பார்க்கும்போது தெரியும், வெளியே தெரியும் போது ப்ளூ கலரா இருக்கா, அதான் ப்ளூ இருக்கு. இது கம்ப்ளீட்லி எரிஞ்சிருக்கும், கம்பஷன் ஆஃப் ஃபியூல். இந்த ஃபியூல் வெளியே இருக்கிறது ஃபுல்லாவே எரிஞ்சிருக்கும், கம்பஷன் ஆயிருக்கும், கம்ப்ளீட்லி கம்பஷன் ஆஃப் ஃபியூல் ஆயிருக்கும். இதுதான் ஹாட்டஸ்ட் பார்ட், ஓகேவா. ஹாட்டஸ்ட் பார்ட்னு சொல்றோம். மிடில் ரீஜன் பார்க்கும்போது அது எல்லோ கலர்ல இருக்கும். இது வந்து லுமினஸ் டியூ டு த பார்ஷியல் கம்பஷன் ஆயிருக்கும். பார்ஷியலா மட்டும் எரிஞ்சிருக்கும், இந்த ஃபியூல்ல எரிஞ்சிருக்கும், பார்ஷியலா கம்பஷன் ஆயிருக்கும், பார்ஷியலா கம்பஷன் எரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மூணாவது நீங்க பார்க்கும்போது இன்னர் மோஸ்ட்ன்ற போது அது பிளாக்கா இருக்கும், எதுவுமே இருக்காது. அது பிரசன்ஸ் ஆஃப் அன்பர்ன் கார்பன், அப்படின்றதான் மெயினா நமக்கு தெரியணும். பிரசன்ஸ்ல அன்பர்ன் கார்பனா இருக்கும், பிரசன்ஸ்ல அன்பர்ன் கார்பனா இருக்கும், ஓகேவா. அப்ப இதுல மெயினா நீங்க பார்க்கக்கூடியது வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து ப்ளூ கலரா இருக்கும், அதுதான் ஹாட்டஸ்ட் பார்ட்னு சொல்றோம். கம்ப்ளீட்லி கம்பஷன் ஆஃப் ஃபியூலா இருக்கும். மிடில் பார்ட்ல எல்லோ கலரா இருக்குது, பார்ஷியலி கம்பஷன் ஆஃப் ஃபியூல் இருக்கும். இது வந்து அவுட்டர் இன்னர் மோஸ்ட்ல வந்து பிளாக்கா இருக்குது, பிரசன்ஸ் ஆஃப் அன்பர்ன் கார்பனா இருக்கும், ஓகேவா. அடுத்து சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து வந்து தி மெட்டாலிக் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு டியூ டு த irregular burning of fuel. அதாவது ஃபியூல்ல வந்து ஃபியூல் irregular-ஆ இருக்கு, பர்னிங் ஆகாம இருக்கு, irregular-ஆ இருக்கு அப்படின்னா அதுல வந்து மெட்டாலிக் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நாக்கிங் ப்ராப்ளம் சொல்லி அர்த்தம். அது வந்து இந்த ஃபியூல் வந்து மெட்டாலிக் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு டியூ டு த irregular burning of fuel அது நடக்குதுன்னா நாக்கிங் இஸ் கால்டு நாக்கிங் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா.
மெட்டாலிக் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு டியூ டு த irregular burning of fuel. அது எரியாம irregular burning ஆகுதுன்னா அது நாக்கிங்னு அர்த்தம். இந்த நாக்கிங் யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா lower of the efficiency and result of loss of energy. அந்த எனர்ஜி வந்து லாஸ் பண்றத குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் இந்த நாக்கிங் சொல்றது. இந்த நாக்கிங்ன்றது இதுல மினிமம் நாக்கிங் பண்ணக்கூடியதான் ப்ரிஃபரல் ஃபியூல். இதுதான் மினிமம் பண்ணக்கூடியது. மினிமம் நாக்கிங் இருக்கக்கூடியதுதான் ப்ரிஃபர்டு ஃபியூலா யூஸ் பண்றது. ஓகேவா? அப்ப நாக்கிங் அப்படின்னா என்னன்னா மெட்டாலிக் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? இது irregular burning of fuel நடக்குது இல்லையா, அதுதான் நாக்கிங் சொல்றோம். இந்த நாக்கிங் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து எனர்ஜியை வந்து லோவர் எஃபிஷியன்சி ஆகும். லோவர் எஃபிஷியன்சி அண்ட் ரிசல்ட் லாஸ் ஆஃப் எனர்ஜியை லாஸ் பண்றதுக்காகவும் ரெடியூஸ் பண்ணக்கூடியதான் ரிசல்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் எனர்ஜியை பண்ணக்கூடியதுதான். ஓகேவா? அதே மாதிரி மினிமம் நாக்கிங் பண்ணக்கூடியதான் ப்ரிப்பேர்டு ஃபியூலா யூஸ் பண்ணுவாங்க. அதிகமா மினிமமா நாக்கிங் பண்ணக்கூடியதை நல்ல ஃபியூலா கன்சிடர் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டு ரிடியூஸ் நோக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்டி நோக்கிங் காம்போனன்ட்னு சொல்றோம். அந்த நோக்கிங்கை ரிடியூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட் ஆன்டி நோக்கிங் காம்போனன்ட்னு சொல்றோம். இது வந்து டெட்ரா ஈத்தல் லெட் TELன்னு சொல்லுவாங்க. டெட்ரா ஈத்தல் லெட் அதுதான் ஆன்டி நோக்கிங்கா பயன்படுது. காம்போனண்டா ஆன்டி நோக்கிங்கா பயன்படுது. டெட்ரா ஈத்தல் லெட் யூஸ் பண்றான். ஓகேவா? அதே மாதிரி தி ரேட்டிங் ஆஃப் பெட்ரோல் இஸ் டன். அதாவது நல்ல பெட்ரோலா இருக்கு அப்படின்னு சொல்லி ரேட்டிங் பண்ணக்கூடியது எதை வச்சுன்னா ஆக்டேன் நம்பர் வச்சுதான். இது வந்து பெட்ரோலுக்கு. அதே இது டீசலுக்குன்னா செட்டைன் நம்பர் வச்சு நம்ம ரேட்டிங் பண்ணுவாங்க. ரேட்டிங் பண்ணக்கூடியது பெட்ரோல்னா ஆக்டேன் நம்பரு, டீசல்னா செட்டைன் நம்பரு. ஹை ஆக்டேன் நம்பர் இருந்துச்சுன்னா பெட்டர் ஃபியூல்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த நம்ம பார்த்ததுல முக்கியமானது அதாவது மெட்டாலிக் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது irregular burning of fuel இருந்துச்சுன்னா நாக்கிங் சொல்றோம். இதுல வந்து லோவர் எஃபிஷியன்சி ஆகும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி எதாவது இருக்கு பார்க்கக்கூடியதான். மினிமம் ரெஃபர் பண்ண மினிமம் நாக்கிங் தான் ப்ரிப்பேர்டு ஃபியூல்னு சொல்றோம். இதுல வந்து ரிடியூஸ் நோக்கிங் காம்போனன்ட் ப்ராப்பர்ட்டியை ரிடியூஸ் நோக்கிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்டி நோக்கிங் காம்போனன்ட்னு சொல்றோம். இது வந்து டெட்ரா ஈத்தில் லெட் அப்படின்னு சொல்லுவோம். TELன்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ரேட்டிங் அதே மாதிரி பெட்ரோலை வந்து ரேட்டிங் பண்றது வந்து எதுல பண்றோம்னா ஆக்டேன் நம்பரு. அதே மாதிரி டீசலை வந்து செட்டைன் நம்பர்ல பண்றோம். ஹை ஆக்டேன் நம்பர் இருந்துச்சுன்னா பெட்டர் ஃபியூல் நம்ம சொல்றோம். ஓகே? இதெல்லாம் முக்கியமானது ஃபியூல்ல முக்கியமான டாபிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பரே இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண நினைச்சது. இதுல வேற ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். 1 or 2 வீடியோஸ்ல நமக்கு கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன்.